ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போல்ட் ஆடியோ பிராண்ட்லேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க போல்ட் K10. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வெறும் 699க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், போல்ட் ஆடியோ வெப்சைட்டில் சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்குவாங்க. பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா TWS ஃபோட்டோ போட்டிருக்காங்க. டிசைன் வேறு லெவலில் இருக்குது. பாக்ஸோட பின்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பாக்ஸில் ஒரு QR கோடு இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அதே போல் இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸாக இருக்குது. காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட காதில் எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுல்லாக இருந்துச்சு. சார்ஜிங் கேஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால ரொம்ப ஸ்பீடாக உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதாவது வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே 120 நிமிடங்கள் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜிங் கேஸ், இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கு பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கால் குவாலிட்டி இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக 4 மைக் மற்றும் ENC இருக்குது. கால் பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கால் பேசுறதுக்கு இந்த இயர்பட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இயர்பட்ஸில் டச் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் 4 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கும் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸில் ஆவரேஜாக இருக்குது. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.